அருமையானவர்களே, இந்த நாளிலும் அவருடைய வார்த்தையை நம்மிடத்திலே கொண்டு வருகிறேன். நியாயாதிபதிகள் 14 5, 6 ஆகிய வசனங்களை நான் படிக்கிறேன். அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னாத்தூர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது, இதோ கெர்ச்சிக்கிற பால சிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றுமில்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுவது போல் கிழித்து போட்டான். ஆனாலும் தான் செய்ததை அவன் தன் தாய் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. சிம்சோன் பாருங்க, ஒரு நல்ல காரியத்திற்காக போறாங்க, பெண் கொள்ள போகிறார்கள். ஆனா அங்க என்ன நடக்குது? போற வழியில ஒரு பிரச்சனை வருது. அப்போ இன்னைக்கு நான் சொல்றேன், ஒரு நல்ல விஷயத்த நீங்க செய்யறதுக்கு போறீங்க, அந்த இடத்துல ஒரு தடை இருந்திருக்கும்னா இந்த நாளிலே ஒரு விடை கண்டுபிடிக்கப்படும். இந்த நாளிலே அந்த பிரச்சனைக்கான தீர்வு உண்டு. அவன் இவங்க பாருங்க, ஒரு நல்ல விஷயத்துக்கு தான் போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா கர்ச்சிக்கிற பாலசிக்கம் சிம்சோன் அட்டாக் பண்ண வருது. நான் சொல்றேன், நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீங்க, உங்க மேலதான் அட்டாக் வருது. நீங்க நினைக்கலாம், என்ன பிரதர் எப்ப பார்த்தாலும் போராட்டத்தின் மேல் போராட்டம், அடி மேல அடி, என்னதான் நடக்குது? நான் சொல்றேன், நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கீங்க, நீங்க அனாயிண்டட் ஒன்ன்றதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்படியே அனாயிண்டிங்ல வாழ ஆரம்பிச்சிருவீங்க. இந்த பிரச்சனைகள்லாம் ஒன்றும் இல்லாம ஆக்கி போட்டுருவீங்க. பிசாசு என்னன்னா, நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவங்கன்றத நீங்க தெரியக்கூடாதுன்னு அவன் நினைக்கிறான். அதனாலதான் இந்த பிரச்சனை மேல் பிரச்சனையை வச்சு உங்களை சிந்திக்கவே விட மாட்டாங்க. நீங்க நான் சொல்றேன், நீங்க கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீர்கள். எதற்கென்றா பிசாசுடைய கிரியைகளை எல்லாம் அழித்து போட, பிசாசுடைய திட்டங்களை எல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆக்கி போட கர்த்தர் உங்களை அபிஷேகித்திருக்கிறார். உங்க மேல இருக்கிற அபிஷேகம் பெரிதருமையானவர்களே, நீங்கள் அதை புரிந்து செயல்பட வேண்டும். அந்த அனாயிண்டிங்ல நீங்க இருக்கும் பொழுது பிசாசின் கிரியைகள் ஒன்றும் பழிக்காது. உங்களுக்கு எதிராக பிசாசு வரலாம், ஆனால் மேற்கொள்கிறது நீங்களா தான் இருப்பீங்க. ஆமென். ஏன் அப்படின்னா, அவனோட டிசைன் தோத்து போறது, உங்களுடைய டிசைன் மேற்கொள்கிறது. ஆமென். கர்ச்சிக்கிற பாலசிங்கம் வருகிறது. அப்ப இவன் என்ன பண்றான் பாருங்க, இவன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் கர்த்தருடைய ஆவி இவன் மேல் இறங்கினதினால் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல் கிழித்து போட்டான். அப்ப அபிஷேகம் நம்ம மேல இருக்கும்னா நம்மகிட்ட எதுவுமே தேவையில்லை. பிரதர், என்கிட்ட காசு இல்லை, இதை செய்யறதுக்கு என்கிட்ட காசு இல்லை, வீடு கட்டுறதுக்கு காசு இல்லை, சர்ச்சை கட்டுறதுக்கு காசு இல்லை, பிசினஸ் டெவலப் பண்ணறதுக்கு காசு இல்லை, எனக்கு பெரிய பெரிய கனெக்ஷன்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை பிரதர், எனக்கு பெரிய பெரிய ஆளுங்களுடைய தொடர்புகள் எனக்கு இல்லை, டிவைன் கனெக்ஷன்ஸ் எனக்கு தேவைப்படுது பிரதர், எனக்கு பொலிட்டிக்கல் வேர்ல்ட்ல எனக்கு அவங்களுடைய தயை தேவைப்படுது, ஆனா எனக்கு யாருமே தெரியாது. நான் சொல்றேன், யாரும் நமக்கு வேண்டாம், எதுவும் நமக்கு வேண்டாம், நமக்கு அனாயிண்டிங் இருந்தா போதும். ஆமென். அப்ப கர்த்தருடைய அபிஷேகம் இருந்தால் போதும், இதையெல்லாம் ஈர்த்து விடலாம். ஆமென். அனாயிண்டிங் உங்க மேல இருக்குன்னா நீங்க ஒரு மேக்னெட் மாதிரி இருப்பீங்க. உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நீங்க அட்ராக்ட் பண்ணிடுவீங்க. ஆமென். எனவே இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க அனாயிண்டட் ஒன், நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், அதை புரிந்து கொள்ளுங்க. செட் அபார்ட், வேறுபிரிக்கப்பட்டவர்கள், புரிந்து கொள்ளுங்க. அதை அறிந்தவர்களாய் புரிந்தவர்களாய் ஆவியானவரின் வழி நடத்தலும்படி செல்லும் பொழுது உங்களுக்கு எதிராக எப்பேற்பட்ட பிரச்சனை இருந்தாலும், எவ்வளவு பெரிய போராட்டங்கள் இருந்தாலும் அதை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி போடுவீர்கள். இன்னும் நான் சொல்லுகிறேன், இப்ப ஒரு நல்ல விஷயத்துக்கு நீங்க பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறீங்க, அது பிசினஸ் growth-ஆ இருக்கலாம், அல்லது உங்க குடும்ப காரியங்களா இருக்கலாம். நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள் மேல் இருக்கிறது, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை வழிநடத்துகிறார். நீங்கள் அந்த பிரச்சனைகளை ஒன்றுமில்லாமல் ஆக்கி போடுவீர்கள். கர்த்தருடைய அபிஷேகத்தினாலே பிசாசின் திட்டங்கள் பழிக்காமல் போகும். உங்கள் மூலமாய் நீங்கள் பிசாசை வீழ்த்துவீர்கள், நீங்கள் மேற்கொள்வீர்கள். எல்லா காரியங்களையும் கர்த்தர் நேர்த்தியாய் நடத்துவார். முடிவிலே நீங்கள் சொல்லுவீர்கள், இது கர்த்தரால் ஆயிற்று, இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள் மேல் இருக்கிறது. அபிஷேகத்தின் வல்லமை புரிந்து அபிஷேகத்தை நீங்க வெளிப்படுத்துங்க. ஆவியானவரின் நடத்துதலினாலே அபிஷேகத்தின்படி நீங்க மூவ் பண்ணுங்க, பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.